இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோசுவா அழகாக சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். இந்த நாட்களில் தேவனை சேவிப்பதை குறித்து நாம் அநேக சபைகளில் கேட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா தேவனை சேவிப்பதனால வருகிற நன்மையான காரியங்கள், தேவனை சேவித்தனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறினதுன்றெல்லாம் நமக்கு சின்ன பிராயத்துலேருந்து நம்ம அநேக பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் அறிஞ்சிருப்போம். இப்போ தேவனை சேவிப்பதுன்னு சொல்கிறது யார் வாயிலுன்னு சொன்னாங்கன்னா யோசுவா சொல்கிறான். எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி தேவனுடைய கட்டளைகளை சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். இந்த நாட்களில் நாம் எத்தனை பேர் குடும்பத்தோடு தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருந்தது யார்? யோசுவா சொல்கிறான். அவங்க பிள்ளைகள் சொல்லலை, அவங்க ஒய்ஃப் சொல்லலை, யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால். ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு நான் தேவனை சேவிப்பதை நான் பெருமையாக எண்ணுகிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை. நாங்கள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை தான் நாங்கள் சேவிப்போம். இதில் 2-3 காரியம் இருக்குது. சேவிப்பது என்றால் என்ன? இங்கிலீஷில் சர்விங் காட். இப்போ அது ஆராதனை குறித்தல்ல, ஜெபத்தை குறித்தல்ல, இன்னும் சொல்ல போனால் நம்ம எடுக்கிற தீர்மானங்களை குறித்தல்ல. சேவிப்பதுன்னா நான் ஒரு ஆளுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறேன், அவங்களுக்கு எது பிடிக்குமோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி செய்கிறது தான் ஒரு சேவை பண்ணுறது, சேவிப்பேன். இப்போ அன்னை தெரசா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியத்தில் அவங்க சர்வ் டு பீப்புள்ஸ். அப்போ அன்னை தெரசா அவங்க என்ன பண்ணுறாங்க, பாவப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்ன சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அட் எனி சிச்சுவேஷன், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்க சேவை பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. ஏன்னா நம்ம அவங்க ஏஜ் மாறினாலும் இன்னும் சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணோட்டம் ஒன்றாதான் இருந்தால் ஐ ஹாவ் டு சர்வ் பீப்புள். அப்போ இதே தான் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போனால் ஒற்றைக்கு இல்லை. ஒருவேளை நான் தேவனுக்குள்ளாடி இருந்து தேவனை அறிந்த மட்டும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய குடும்பம் அறிந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாரையும் தேவனுக்குள்ளாக வாழ்த்தி இருக்கிறேன். சேம் திங் தான் நம்ம தேவனை சர்வ் பண்ணுறோன்னு சொல்கிறது. என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் அவர் கொடுத்துருக்கிறபடி அவருக்கு எது பிடிச்சிருக்கு, அவர் எனக்கு வாழ்க்கையில் செய்தனால நான் அவரை என்ன பண்ணுறேன், சர்வ் பண்ணுறேன், நான் சேவை பண்ணுறேன். சேவிப்போன்னு சொல்கிறோன்னா எல்லா சூழ்நிலையும். ஒருவேளை சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எண்ணங்கள் சிந்தனைகள் மாறலாம், நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் நமக்கு எதிராக கூட ஒரு மாற்றத்தை இருக்கலாம். ஆனால் நமக்கு உள்ளாடி எடுத்திருக்கிற ஒரு தீர்மானமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம உள்ளாடி தேவனை அறிந்து வைத்திருக்கிற ஒரு அன்புனால் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய ஆயுசு காலம் மொத்தம் நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் அவரை என்ன பண்ணுவேன், சேவிப்பேன். நான் மாத்திரமல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால். ஏன்னா யார் என்ன சொன்னாலும், எனக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஒருவேளை நம்மளை விட நல்ல சூழ்நிலைகளில் இருக்கிற ஆள்கள் இருப்பாங்க. அவங்க சூழ்நிலை நல்லா இருக்குது, அதனால் நான் தேவனை இப்படி தான் சேவிப்பேன் அப்படின்னு கிடையாது. யார் நம்ம சுற்றி இருக்கிற மத்தியில் நம்ம இருக்கிற அந்த உலகத்தில் உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல தேவனை சேவிக்கிறது, நாம் எப்படி சேவிக்கிறோம். சபை எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல நான் எப்படி பண்ணுறேன், நம்மளோட பாஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தல்ல நான் என்ன பண்ணுறேன், எனக்கும் தேவனுக்கு உள்ள பந்தம் என்ன. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் சபைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்துகிட்டு இருப்போம், சபைக்கு போகிறோம், எல்லாம் நல்ல விஷயம்தான். பட் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற இடத்துல, நம்ம போகிற வேலை செய்கிற இடத்துல, என்ன இடத்துல இருந்தாலும் நான் கர்த்தரை உண்மை உத்தமமாக சேவை பண்ணுறேன்னா, சேவிக்கிறோமா? நான் மாத்திரமல்ல, எனக்காக கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் கர்த்தரை சேவிக்கிறாங்களா? இது நம்ம கண்டிப்பாக அறிந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் யாருமே கரெக்டாக சேவை பண்ணலையா, நம்ம சர்வ் பண்ணலையா, தேவனோட ஒரு ஐக்கியத்தில் இல்லையா நம்ம குடும்பத்தில், கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணணும். நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கா, இதெல்லாம் என்னென்னா ஒரு நானும் என் வீட்டாருமா என்றான்னு சொல்ல அர்த்தம் என்னன்னா எல்லாரும் நமக்கு வேண்டப்பட்டவங்களை எல்லாரும். ஏன்னா புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் நம்ம பழைய ஏற்பாடு காலத்தை பற்றி பேச முடியாது. ஏன்னா தேவன் பிறனையும் நமக்கு வேண்டி வைத்திருக்கிறார். நான் அவனுக்கு பிறனாக இருக்கிறேன்.
அப்போ அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்னு தான் ரொம்ப முக்கியம். சேவை பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாராம், காடுக்கு பிடித்தமான காரியங்கள், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி அவரை சர்வ் பண்ணணும், என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு உள்ளதை நம்ம செய்கிற காரியம்தான். நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரை சேவிப்போம் யோசுவா சொன்னான். அதே அதிகாரத்தில் நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோமா? சொசைட்டியை பார்த்து ஓடி ஒழியாமல், என்னோட வாழ்க்கையை பார்த்து ஓடி ஒழியாமல், தேவனுக்கு உண்மை உத்தவமாக நம்ம சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம யோசிக்கணும். இந்த நாளில் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.